இது சங்ககாலம் பற்றிய ஒரு வினா பதிவாக இடம்பெறுகின்றது. 2024 பிள்ளைகள், 2025 பிள்ளைகள், 2026 பிள்ளைகள் இதில் கவனம் செலுத்தலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண நிறைய பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு இதனூடாக உங்களுக்கு அமைகின்றது. விடுதலை நாட்களிலும் நீங்கள் படித்துக் கொள்ளுதல் சாத்தியமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று சங்க இலக்கிய பண்புகளை விளக்குக. ஒரு காலத்தினுடைய இலக்கிய பண்பு என்று சொல்லப்படுவது அந்த கால இலக்கியத்தினுடைய போக்கை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. சங்க காலமே தமிழ் இலக்கிய வரலாற்றின் தொடக்க காலமாக அமைவதனால் சங்க காலத்துக்கென்று தனித்துவமான இலக்கிய பண்புகள் சில அமைந்து விளங்குவதை நாங்கள் நோக்கலாம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக சங்கால இலக்கியங்களுடைய பேசும் பொருளை நோக்குதல் வேண்டும். அப்போ தலைவன் தலைவியினுடைய தூய காதல் ஒழுக்கமே கவிதைக்கு பொருளாக அமைதல் வேண்டும் என்ற புலனறி வழக்கு இருக்கின்றது. அப்போ சங்க புலனறி வழக்கு என்பது யாதென்று கேட்டால் தலைவன் தலைவியினுடைய தூய காதல் ஒழுக்கமே கவிதைக்கு பொருளாக அமைதல் வேண்டும். அதற்கேற்ப இந்த கால இலக்கியங்களிலே அகத்திணை பொருள் மரபு சிறப்பிக்கப்படுவதை நாங்கள் நோக்கலாம். அப்போ தலைவன் தலைவனுடைய தூய காதல் ஒழுக்கம் அதனோடு சேர்ந்த ஏனைய அம்சங்கள் யாவும் இந்த கால இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட அளவுக்கு ஏனைய காலங்களிலே முதன்மை பெற்றிருக்கவில்லை. அதுவும் குறிப்பாக தூய அன்பினை மரபு சங்க காலத்துக்கு உரிய ஒரு தனித்துவமான அம்சமாக இங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இக்காலத்திலே புறத்திணை பொருள் மரபுக்கும் கணிசமான இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. புறத்திணை பொருள் மரபிலே ஒரு மன்னனுடைய வீரம், அவனுடைய தோற்றப்பொறிவு, சிறப்பான அம்சங்கள் என்பன எடுத்துக்காட்டுகளுடன் அழகாக விளங்கப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இயல்பான உணர்வுகளான காதல், வீரம் என்பன இந்த இலக்கிய போக்கிலே சிறப்படைந்திருப்பதை நாங்கள் காணலாம். மேலும் இதனோடு சார்ந்த விடயங்கள் என்ற வகையிலே தத்துவ பாடல்களை அமைவன, வாழ்க்கையின் நோக்கங்கள் பற்றி எடுத்து கூறுவன, பண்பாட்டை பதிவு செய்வன போன்ற அம்சங்களையும் நீங்கள் நோக்குதல் முடியும். அந்த அடிப்படையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்று நன்றும் பிறர் தர வாரா என்ற பாடலை பலரும் எடுத்து காட்டுவார்கள். இதில் உள்ள அடிப்படை என்ன, ஒரு வாழ்க்கை பற்றிய நோக்கத்தையும் தத்துவங்களையும் எடுத்து காட்டுகின்ற பாடலாக இருக்கின்றது. இதில் பிரதானமான அம்சம் என்னென்றால், நமக்கு நோய்கள் வருவதும் மாறுவதும் தாமாகவே நடக்கும், இன்பம் வருவதும் துன்பம் வருவதும் தாமாகவே நடக்கும். நாம் பெரியோரை புகழ்வதும் இல்லை, சிறியோரை வியத்தலும் இல்லை என்று அங்கே புலவர் பாடுவதாக இந்த பாடலை கூறலாம். அதே போல பல்வேறுமான அழகான பண்பாட்டை பதிவு செய்திருக்கிற பாடல்களையும் நாங்கள் இங்கு நோக்குதல் முடியும். உண்டாலம்ம இவ்வுலகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புறநானூற்று பாடலிலே தேவாமிர்தம் கிடைத்தாலும் அதனை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்பவர்கள், பிறருக்காக வாழ்பவர்கள், விடாமுயற்சியாளர்கள், இத்தகையவர்களாலே தான் இந்த உலகம் வாழ்கின்றது என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்தல் முடியும். அதே போல பல்வேறுபட்ட இலக்கியங்களில் புறநானூறு, மலைபடு கடாகம், பட்டினப்பாலை, இப்படி பல்வேறுபட்ட இலக்கியங்களில் இந்த கால மக்களுடைய உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய ஆபரணம் போன்றன எடுத்து காட்டப்பட்டிருப்பதை காணலாம். புறநானூரிலே மட்டும் நாங்கள் பல்வேறுபட்ட அம்சங்களை நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஆண்களும் பெண்களும் தனித்தனியான ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள். அத்துடன் பல்வேறுபட்ட அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்கள், நீலக்கச்சை பூவாராடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர். இந்த நீலக்கச்சை பூவாராடை என்ற பகுதியிலே நாங்கள் நோக்கலாம், நீலக்கரை போட்ட பூவேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை பெண்கள் அணிந்தமை காட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ இதே போல பல்வேறு விதமான ஆயுதங்கள், உணவு நடைமுறைகள் போன்ற இன்னொரு விஷயங்களை நாங்கள் இதிலே பதிவு செய்து பார்த்தல் கூடியதாக இருக்கும். அடுத்து இரண்டாவதாக இக்கால இலக்கிய வடிவம் பற்றி நாங்கள் நோக்குதல் வேண்டும். தனிநிலை செய்யுட்களை இக்கால இலக்கியம் போக்கு என்று நாங்கள் நோக்கலாம். அதாவது ஒரு துறை ஒரு செய்யுள் கருதிய பொருளை அதன் சுவை குன்றாமல் ஒரே பாடலில் பாடுபடுகின்ற மரபு சங்க காலத்துக்கே உரியதாக விளங்குகின்றது. அதனுடன் சேர்த்து நாங்கள் வேறு சில விடயங்களையும் பார்க்கலாம். இக்காலத்திலே ஆற்றுப்படை பிரபந்த மரபு காணப்பட்டிருப்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அப்படி இலக்கிய வடிவங்களிலே என்ன மாற்றங்கள் இருந்திருக்கின்றன என்று நீங்கள் எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இக்கால இலக்கியங்களிலே காணப்பட்டிருக்கின்ற அணிநிலைகள். அப்போ அணிநிலைகளை பொறுத்தவரையிலே கண்ணார கண்ட உவமைகள் இங்கு முதன்மை பெறுகின்றன. புலவன் தான் கண்ட உவமைகளை அமைத்து பாடுகின்றான். உதாரணமாக செம்புல பெயல் நீரர் பாடிய பாடல் ஒன்றிலே ஒரு தலைவனுடைய
தலைவியினுடைய காதலை வர்ணிப்பதற்காக மழை நீரானது செம்மண்ணிலே விழுந்து அந்த பூமியில் உள்ள நீருடன் பிடிக்க முடியாமல் எவ்வாறு ஒரு தன்மையை பெறுகின்றது, அதுபோல தலைவியினுடைய காதல் ஒழுக்கத்தை பிரிக்க முடியாமல் உள்ளது என்று அந்த அன்பின் நெருக்கத்தை உவமித்து பாடுவதை நாங்கள் இங்கே எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல உள்ளுறவுமைகள், இறைச்சி பொருள் போன்ற பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களும் சங்ககாலத்துக்கு உரியனவாக இருக்கும். அதாவது ஒரு கருத்தை கூறும் பொழுது, குறிப்பாக தலைவியை திருமணம் செய்யாமல் காலத்தை வீணடிக்கின்றான், அவனுக்கு அவனுடைய நடத்தையை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அங்கே தோழி மதிநுட்பத்துடன் செயற்பட்டு பக்குவமாக நாசூக்காக கலையளவுடன் குறிப்பால் இந்த கருத்தை புலப்படுத்துகின்ற சிறப்புகளை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக பாருங்கள், வேரல் வேலி வேர்கோட்பலவின் சாரல் நாட செவ்வியை யாகுமதி யாரறிந்து இசினோரே என்று சொல்லப்படுகின்ற பாடலிலே தலைவியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால் கொம்பிலே வளர்ந்த பலாப்பழம் போல இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இங்கு தலைவனானவன் வேர்லே பலாப்பழம் பழுத்திருக்கிற நாட்டுக்கு தலைவன், அதாவது கற்பொழுக்கம் சிறந்து விளங்குகின்ற நாட்டுக்கு தலைவனாக இருந்து கொண்டு தலைவியை களவொழுக்கத்தின்பால் நீடித்து செல்வது என்று சொல்லப்படுவது ஒரு அவனுடைய பொருந்தாத ஒழுக்கத்தை காட்டுவதாக அமைகின்றது என குறிப்பு பொருள் தந்து பாடிய இந்த பாடல் பல ஆய்வாளர்களால் சுட்டி காட்டப்பட்ட ஒன்றாக விளங்குகின்றது. இவ்வாறு இந்த சங்க இலக்கியங்களை நாங்கள் வேறு ஒரு பண்பாக நோக்கலாம் என்னென்றால், அகத்துறை பாடல்கள் யாவும் பாத்திரக்கூற்றாக அமையும். அதே நேரத்தில் புறத்துறை பாடல்கள் கவிக்கூற்றாக அமைந்து விளங்க காணலாம். பாத்திரக்கூற்றாக அமைந்து விளங்குவது ஒரு தனித்துவமான அம்சம். இதனை ஒரு நாடகத்துறையாக கூட நாங்கள் நோக்குதல் முடியும். அத்துடன் மேலும் ஒரு விடயத்தை கூறலாம், இக்கால இலக்கியங்கள் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற மொழி நிலையை கொண்டிருக்கின்றன. வேண்டாத ஒரு சொல் கூட இந்த கவிதைகளிலே நாங்கள் காண்பதற்கு இல்லை. அப்போ தொகைகள் கூட்டியும் அடைகள் புணர்த்தியும் புலவர்கள் மிக அழகாக கட்டுருக்கமான ஒரு மொழிநடையிலே இந்த பாடலை அமைத்திருப்பார்கள். அதுபோல இந்த கால இலக்கியங்கள் தூய தமிழை பேசுவனவாக உள்ளன. இதுபோன்ற தூய தமிழ் அமைந்திருக்கின்ற இலக்கியங்களை நாங்கள் வேறு காலங்களிலே காணக்கூடியதாக இருப்பதில்லை. அடுத்து இந்த வர்ணனைகளை பொறுத்தவரையிலே தேவையற்ற வர்ணனைகள் இங்கு இடம்பெறுவதில்லை. ஏனென்றால் நில இயற்கைக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்தார்கள் என கொண்டு முதல் கருவிய பின்னணியாக கொண்டு பாடினார்களே அன்றி, அல்ல உள்ளுறவமை போன்றவற்றை இயற்கைக்கு ஏற்ப அமைத்து காட்டினார்களே அன்றி, பின்கால புலவர்கள் போல பல்லுக்கு 16 மூக்குக்கு 32 உவமைகள் காட்டி விளக்குகின்ற வேண்டாத வர்ணனைகள் அற்ற ஒரு கட்டுருக்கமான சிறப்பான மொழிநடையை நாங்கள் சங்ககால இலக்கியங்களுடைய தனித்துவமான பண்பாக இயற்கை அம்சத்துடன் பொருத்தி விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல மொழிநிலையிலே அதனுடைய எடுத்துரைப்பு முறையிலே பல்வேறுபட்ட அம்சங்களை நாங்கள் இங்கே தனித்து நோக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கால இலக்கியங்களின் தனித்துவ போக்காக நீங்கள் எடுத்து விளக்கக்கூடியதாக இருக்கும்.